வவுனியாவை சேர்ந்த தணிகாசலம் பத்மநிகேதன் என்பவர் ராஜாங்கனையிலே வெள்ளத்திலே சிக்குண்டு இறந்தார். அவர் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் என்ற வங்கியிலே கடமை புரிகின்ற ஒரு நபர். ஒரு நேர்முக தேர்வுக்காக கொழும்புக்கு செல்லும் வழியிலே அந்த பஸ் நீரிலே சிக்குண்டு அங்கு அவர் இறந்தார், கொல்லப்பட்டார். ராஜாங்கனை போலீசார் அவ்வாறு கொல்லப்பட்டதாகத்தான் அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கிலே பஸ் சாரதி ஒரு கொலையும் 64 கொலை முயற்சியும் என்று அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் கொலை என்று சொல்லுகிறார்கள்? இந்த கொலைக்கு 64 கொலை முயற்சிக்கு பஸ் சாரதி மட்டுமா பொறுப்பு கூற வேண்டும், அல்லது இந்த பெருந்தொகையான தண்ணீரை திறந்துவிட்ட அந்த நீர் முகாமைத்துவம் செய்பவர்கள் உரிய நேரத்திலே அறிவித்தல் கொடுக்காமல் திறந்துவிட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, அல்லது அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இவ்வளவு பெரிய நீர் போகிறது என்று தெரிந்து கொண்டும் இந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தாத போலீசாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமா, அல்லது நாட்டிலே இப்படி ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நேர்முக தேர்வுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு நபரை, ஒரு குடும்பத் தலைவனை கொழும்புக்கு அழைத்த அந்த வங்கி முகாமைத்துவம் மீது நடவடிக்கை எடுப்பதா?